கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்தியா முழுவதும் பாஜக வீழ்த்த ஒரு கட்சி வராதா? காங்கிரஸுக்கு மாற்றான ஒரு கட்சி வந்து இந்திய நாட்டு மக்களை வந்து கொடுங்கோல் பாஜக மோடி அமித்ஷாவோட வந்து காப்பாத்துமா அப்படின்னு சொல்லி இந்தியனுடைய ஒவ்வொரு கனவா இருந்துச்சு. அண்மையில காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து விலகினதை ஒட்டி தமிழ்நாட்டு அரசியல்லையும் பாஜக காங்கிரஸுக்கு மாற்றாக ஒரு மிகப்பெரிய ஒரு அணி உருவாகுன்னு சொல்லிட்டு பல நபர்கள் பேசப்பட்டு வராங்க. அதற்கான சாத்தியம் வந்து தற்போது நடக்க தொடங்கி இருக்கிறது. வடக்குல ஒரு தீயானது பற்ற தொடங்கி விடுவது என்றுதான் நம்ம பார்க்க முடியும். அது என்னென்ன என்பதை பத்தி நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்தியாவுல வித்தியாசமான பல சம்பவங்கள்லாம் நடந்திருக்கிறது. ஏன் தமிழ்நாட்டில் கூட நடந்துன்னு சொல்லலாம். தாவேக்கு ஆட்சிக்கு வராதுன்னு சொல்லிட்டு அக்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவருக்கே தெரியும். ஆனால் தேர்தலில் அதனாலதான் 2 இடத்துல போட்டிட்டாரு. இந்த தொகுதியில மிஸ் ஆச்சுன்னா அந்த தொகுதியில போட்டிட்டு ஜெயிச்சிட்டோம்னா எப்படியாவது நம்மளாக சட்டமன்ற உறுப்பினர்லாம் நினைச்சாரு. தப்பித்தவறி இந்த மக்கள் வந்து ஏதோ ஒரு விபத்துனால வந்து தாவேக்கா வந்து இன்னைக்கு ஆட்சியாளர் வச்சிட்டாங்க. இது மாதிரிதான் இந்தியாவுக்கு பாஜக. காங்கிரஸ்னு ஒரு கட்சி இந்தியா முழுவதும் பல மாநில கட்சிகள் மீது சவாரி பண்ணி அதை ஒட்டுண்ணியா இருந்து ஆட்சியை பிடிச்சிருந்து ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தாலும் அதற்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. அது இந்திய தேசிய சுதந்திர போராட்டத்துக்காக காங்கிரஸ்னு ஒரு கட்சி போராடுச்சு. அந்த கட்சியை சேர்ந்த பல நபர்கள் வந்து சுதந்திர போராட்ட வீரர்களா இருந்தாங்க. தடியடிலாம் வாங்கியிருக்காங்க. இந்திய நாட்டுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு வரலாறு இருக்கு. ஆனா இந்த எத்து போன பாஜகவுக்கு இந்த இதுல எதுவுமே கிடையாது. கிலோ என்ன விலை? இந்திய தேசிய இராணுவத்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உள்ளிட்ட ஒரு பல நபர்கள் வந்து கட்டமைச்ச போது ஆங்கிலேயரிடம் மன்னிப்பு கடிதம் எழுதிய சாவர்கர் வகையார தான் அந்த பாஜக. அதை தவிர உங்களுக்கு வரலாறு ஏதாவது இருக்கா? உண்மை கிடையாது. இடஒதுக்கீடு போராட்டம் ஏதாவது இருக்கா? கிலோ என்ன விலை? மாணவர்கள் உரிமைக்கான போராட்டம், கல்விக்கான போராட்டம், இந்த மாதிரி அது அப்படியே அடிக்கிட்டே போகலாம். எந்த இதுவுமே கிடையாது. அவங்க அடிப்படை பிரச்சனையை வந்து இந்துக்கள் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு எதிரான விஷம பிரச்சாரம் பண்றதுதான் அந்த சங்கியினோட நிலைமை. இப்படி இருந்த ஒரு கட்சி தான் இந்தியாவை ஆண்டு கொண்டு இருந்துச்சு. காங்கிரஸும் தற்போது இந்த வரிசையில தான் போய்க்கிறது. கிட்டத்தட்ட எந்தெந்த மாநிலத்தில் யாராவது ஜெயிக்கிறாங்களோ அவங்களோட குதிரை சவாரி செஞ்சுக்கிட்டு நியமன எம்பி வாங்கிக்கிட்டு அப்படியே போறதுதான் காங்கிரஸுடைய வேலை. ஆனா இன்னைக்கு பாஜக வந்து ஒட்டுமொத்தமா அடிக்கக்கூடிய வகையில அண்மையில தொடங்கப்பட்ட கரப்பான் பூச்சி கட்சி. இந்த கட்சி தொடங்கப்பட்டதுக்கு பின்பாக இந்தியாவில் பல மாற்றங்கள் இருந்திருக்கு. இதுக்கு வரக்கு முன்னாடி இன்னொரு செய்தியை நான் சொல்லிட்டு வந்துடுறேன். அவங்களுக்கு தெரியும், பீகார் இன்னைக்கு பங்கிப்பூர்னு ஒரு தொகுதியில் வந்து இடைத்தேர்தல் நடந்துச்சு. இதுல பாஜக செம்மடி வாங்கியிருக்கு. சும்மா சொல்ற பாஜகவை வந்து அடிச்சு விரட்டிட்டாங்கன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 15,000 வாக்கு வித்தியாசத்துல சஞ்சுராஜ் கட்சி, உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப அறியப்பட்ட பிரசாந்த் கிஷோர் வந்து இடைத்தேர்தலில் வெற்றி பெறுகிறார். போட்டியிட்ட முதல் தேர்தலில் வெற்றி பெற்றார். இந்த தொகுதியோட சிறப்பம்சம் என்னன்னா, கிட்டத்தட்ட 2010 இருக்குல்ல, 10ல இருந்து 2025 ராஷ்டிரம் நடந்த தேர்தல் வரைக்கும் தொடர்ந்து 4 முறை பாஜக வசம்தான் இந்த தொகுதியான இருந்துச்சு. அதான் உங்களுக்கு தெரியும், தேசிய தேர்தல் இன்னைக்கு நிதின் அப்படின்னு ஒருத்தவர் இருக்காரு. வாரிசு அரசியல்னு சொல்லுவாங்க. இவரே ஒரு வாரிசு. அப்படி உருவான ஒரு வாரிசு தான் அந்த 4 முறை வந்து பங்கிப்பூர்னு ஒரு தொகுதியை தன்னோட கண்ட்ரோல் வச்சுட்டு ஜெயிச்சுக்கிட்டே வந்தாங்க. சும்மாலாம் ஜெயிக்கிறது கிடையாது. 50,000 ஓட்டு 1,00,000 ஓட்டு வித்தியாசத்துல அப்படிதான் ஜெயிக்கும் பாஜக. ஆனா அன்னைக்கு அதே பாஜகவுக்கு 50,000 ஓட்டு லீடிங்கும் கிடைக்கல, 15,000 ஓட்டு மைனஸ் போட்டு பொழந்திருக்காங்க பீகார் மக்கள். இதுக்கு பின்புலத்துல வந்து இப்ப நம்ம சொன்ன மாதிரி சிஜேபி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. பல நபர்கள் வந்து இந்தியா முழுவதும் ஒரு 3வது அணியை வந்து ஸ்டாலின் கட்டமைக்கணும் ஒரு கருத்தை வலியுறுத்திட்டு வராங்க. அதற்கான தேவை தற்போது எழுப்பிவிட்டது. பாஜகன்னு ஒரு கட்சி இன்னொரு முறை வந்து இந்த நாட்டை ஆண்டுச்சுன்னா இந்தியாவே இருக்காது. இந்தியாவை சிதைச்சிருவாங்க. திருப்புறன்றத தீபம் ஏற்றினா ஏற்கனவே கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலமா ஒரு இடத்துல தீபம் ஏற்றி கொண்டு இருக்கு. உச்சி பிள்ளையாரும் கோயில்ல ஒரு இடத்துல அந்த இடத்துல தீபம்லாம் எதக்கூடாதுப்பா, தீபத்துன்னு ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு பாஜக சார்பில் வந்து ஒரு வழக்கு தொடுத்து இன்னைக்கு தீர்ப்பாயிருக்கு. தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல வந்து கிளப்புவாங்க. எதெல்லாம் ஒரு பழைய பள்ளிவாசல்னு இருக்கோ அந்த பள்ளிவாசலை உடைக்கிறதுக்காகவே பல வேலைகளை பார்ப்பாங்க. இப்போ அண்மையில தாஜ்மஹால்ல கூட கீழே சிவன் படுத்திருக்காரு, தூங்கிக்கு இருக்காரு, அவரை பார்க்கணும் எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இடிக்கிறதுக்கான வேலை தேடுறதுல சங்கியில் இறங்கிறாங்க. வட இந்தியாவில் பல்வேறு மசூதிகள், கிறிஸ்துவ தேவாலயங்கள் இதெல்லாம் திட்டமிட்டு இங்கே சிவன் இருக்காரு, பார்வதி இருக்காரு, ஸ்கந்தா, நம்ம ஊரில் முருகன் சொல்லணும்னா அவங்க ஸ்கந்தா, அந்த மாதிரி பல பேர்களில் வச்சுக்கிட்டு, காளி இருக்கு, அனுமன் இருக்காரு, இன்னும் பல பிரச்சனைகள் கிளப்பிக்கிருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான மதவாத கட்சிகள்கிட்ட இருந்து நம்ம வந்து இந்தியா வந்து மீட்டெடுக்கணும். இன்னொரு புறம் காங்கிரஸ் அது என்ன பண்ணுது, சாப்பிட்டு நீங்க சண்டை போட்டாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இப்படிலாம் பிரச்சனை பண்றாங்க. இல்லை இந்திரியாவில் எதிர்கட்சின்னு ஒரு கட்சி இருக்குல்ல, நீங்க தானே இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு எதிராக பிரச்சனை பண்ணுமா இல்லையா பாஜகவுக்கு? எதுவும் பண்றது கிடையாது.
அமைதியா வேடிக்கை பார்க்கறது. அப்ப இந்த 2 கட்சி வேணாம், 3வது அணியை வந்து ஸ்டாலின் கட்டமைக்கணுமா, அதுக்கான சாத்தியம் ஏற்பட்டுருச்சு. ஏன்னா இந்தியா முழுவதும் பாஜக, காங்கிரஸ் வேணாம். காங்கிரஸ் பல மாநிலங்களும் முரண்பாடு ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்னதான் தாவேக கூட்டணியில் இணைஞ்சு காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்தாலும் கர்நாடகாவில் எப்படி இருக்கு நிலைமை, அதே மாதிரி கேரளாவில் எப்படி இருக்கு நிலைமை. கேரளாவில் ஆளுங்கட்சி காங்கிரஸ், எதிர்கட்சி கம்யூனிஸ்ட். முன்னாடி வந்து ஆளுங்கட்சி கம்யூனிஸ்ட். அப்போ இந்த நாள தான் கடந்த காலம் இருந்துச்சு. இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்தியா முழுவதும் பாஜகவை, காங்கிரஸை வேற இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. எப்போது வேணா அந்த விஜய் கூட்டணி இருக்குல்ல, இது ஏற்கனவே சாதாரண ஒரு கூட்டணி தான், உடச்சிட்டு வர கூட்டணி தான், செதறி இருந்த கூட்டணி. அப்ப ஏற்கனவே கரப்பன் பூச்சி கட்சி, அகிலேஷ் யாதவ் வேற காங்கிரஸை போர்க்கொடி தூக்கியிருக்காரு. மம்தா காங்கிரஸே தேவையில்லைண்டு. ஏன்னா பாஜக வரட்டும் சொல்லி 2026ல் மேற்கு வங்கத்தில் தொடர்ந்து பல்வேறு பிரச்சாரங்கள்ல மம்தா பானர்ஜி ஈடுபடுறாங்க. ஆனா அந்த ஒட்டுண்ணி காங்கிரஸ் என்ன பண்ணுது தெரியுமா, நாங்க தனிச்சு நிற்போம் நிக்கிறது. பல இடங்கள் அப்படிதான், பீகார்ல அப்படிதான். நீ இது பண்றது, ஆனா சேர்ந்தாங்கன்னா சேர்ந்து நிக்கணும்னு சண்டை போடுறது, 10 தொகுதியில கேட்டுறது, திடீர்னு நாங்க 6 தொகுதியில மட்டும் தனிச்சு நிக்கணும்னு கேள்வி கேட்கறது, இந்த அளவுக்கு தான் உங்களோட லட்சணமே. அப்போ 3வது அணியினுடைய தேவை தற்போது ஏற்பட்டிருக்கானா, அந்த ஏற்படுறதுக்கான தாக்கம் தான் பிரசாந்த் கிஷோர். அங்க பிஜேபி சார்பில் போட்டியிட்டவங்க வந்து 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஆர்ஜேடி, ராஷ்டிரிய ஜனதா தளம், அவங்க சார்பில் நிற்பானுங்கிறத ஒரு 10,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 50,000 ஓட்டு ஒரு பிரசாந்த் கிஷோர் வாங்கினா அவங்க ஒரு 10,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அந்த லெவலில் தான் இருக்கு, ரொம்ப கீழே போயிருச்சு. ஏற்கனவே சிஜேபி தலைமையில் ஒரு அணி உருவாக போதா, ஸ்டாலின் ஒரு அணி உருவாக்க போறாருன்னு ஒரு கேள்வி எழும்புது. அதற்கான தேவை இந்தியா முழுவதும் தற்போது ஏற்பட்டு கொண்டு இருக்குது. இன்னொரு தொகுதி மஞ்சப்பூர், இது வந்து பாஜகவுடைய தேசிய தலைவர் நிபின் நபீன் தொகுதியில வந்து கேவலப்பட்டு வந்துருச்சு. இன்னொன்று நம்ம ஜி இருக்கார்ல, ஜி அவரோட சொந்த மாநிலம். இங்க மஞ்சப்பூர்னு ஒரு இது, பங்கிப்பூர், அது மஞ்சப்பூர். டோலக்பூர் எங்க இருக்குன்னு தெரியல, பீம்ல வரும்ல அந்த டோலக்பூர். அடுத்த அந்த தொகுதியில என்ன நம்மன்னு தெரியல. சரி, இங்க வருவோம். அப்ப மஞ்சப்பூர்ல வந்து கடந்த முறை வந்து முன்னாள் அமைச்சர் நின்ற தொகுதி 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வென்ற பாஜக தற்போது 50,000 வாக்குகள் பின்னாடி வந்திருக்கு. 50,000 வாக்குகள் பின்னாடி வந்திருக்குன்னா இன்னும் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் என்ன நிலவரம் அப்படின்னு பார்க்கும்போதே பாஜகவுக்கு வந்து தற்போது ஒரு நெருக்கடி வந்து உருவானதாக தான் தெரியுது. உடனடியாக நம்ம என்ன சொல்றோம்னா, காங்கிரஸ் வேணாம், பாஜக வேணாம், இந்தியா முழுவதும் இந்த 2 கட்சியுமே தேவையில்லை, தூக்கி எறிஞ்சு. நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. டிவிக்கு எப்படி வந்து தேவையில்லாத ஒரு கட்சியோ அது மாதிரி பாஜக உங்களுக்கு எதுக்காக வந்திருக்கோம்னே தெரியாம ஆட்சி அணுகிருக்கு. இன்னொன்று வந்து இந்த நாட்டை கொள்ளையடிக்கிறாங்க. அம்பானி, அதானி போன்ற கார்பரேட் நிறுவனங்கள் வளர்றதுக்காக சாதாரண மக்களுக்கான ஆட்சி அந்த ஆட்சி. நேற்று தான் ஒரு செய்தியை நான் வெளியிட்டிருந்தாங்க. இந்தியா முழுவதும் உள்ள 30% சொத்து இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட 3,000 பேர்கிட்ட இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் 2 எடுத்தால் நம்ம ஜியோட சொந்தக்காரங்களாம் நிறையா வருவாங்க. ஏன்னா அந்த அளவு தான் இருக்கு இந்தியாவே. வித்துரு ஒரு இது இருக்கா, அதை வெய்ய எவ்வளோ போட்டு வெய்ய. பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களுமே தனியார் வசம். இந்த இடத்துக்கு எவ்வளோ டெண்டர் எடுக்கிற, 5,000 கோடி, 10,000 கோடி, 5,000 கோடி, 20,000 கோடி. இந்தியாவே அடுத்து விற்கணும். அந்த அளவுக்கு தான் லட்சணம் போய்க்கிருக்கு. இப்போ இதுதான் பாஜக ஆட்சியினோட லட்சணம். அப்போ ஸ்டாலின் என்ன பண்ணணும், உடனடியாக தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்கே நம்பிக்கை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து கூடிய விரைவில் வந்து மிகப்பெரிய ஒரு அணியை உருவாக்கணும். பாஜகவுக்கு எதிரான ஒரு நாடு முழுவதும் ஒரு கேள்வியில் எழுப்பக்கூடிய இளைஞர்கள் உருவாயிருக்காங்க. ஆந்திரானோட ஜெகன்மோகன் ரெட்டி தனிச்சு தான் செல்ல போறாரு. தெலுங்கானாவா சந்திரசேகர ராவ், கேரளாவா கம்யூனிஸ்ட் கட்சிகள், மகாராஷ்டிராவா உத்தவ் பிரிவு, சரத்பவார் பிரிவு. அப்ப இது போன்ற பல்வேறு கூட்டணி கட்சிகளை வந்து நீங்க ஒருங்கிணைக்கணும், மாநில கட்சிகளை ஒருங்கிணைக்கணும். பீகாரா, ராஷ்டிரிய ஜனதா தளத்தை நம்ம சைடு கூப்பிடணும், அகிலேஷ் யாதவ் நம்ம சைடு கூப்பிடணும், சமாஜ்வாடி பார்ட்டி. காங்கிரஸும் தேவையில்ல, பாஜக தேவையில்லப்பா, விரட்டுவோம்ப்பா வாங்க பண்ணணும். மம்தாவை நம்ம கூப்பிடணும். இப்போ 2024 ஏற்கனவே வந்து சரியான கூட்டணி நம்ம அமைச்சோம். ராகுல் காந்தின்ற ஒரு ஆள், அவர் சரியில்லை. நம்ம தமிழ்நாட்டிலே பாருங்க, காங்கிரஸ் கட்சி கிளே கிடையாது, ஒரு தொகுதி கூட கொடுக்கக்கூடாது. ஆனால் 10 தொகுதி வாங்கிட்டாங்க சண்டை போட்டு. அவ்வளவு கிளை இருந்த விசிகா மனிதநேய மக்கள் கட்சியில் ஒரு சீட்டில் கூட நிற்கலை. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற பல்வேறு கட்சிக்கு 1 தொகுதி 2 தொகுதி, கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாதிரியான கட்சிகள் 1 தொகுதி 2 தொகுதி தான். ஆனால் காங்கிரஸ் 10 தொகுதி சொல்லையே ஆகணும். இப்போ நம்ம ராகுலை நம்ம பிரதமராக்கன்னு நினச்சி நம்மளுடைய தொடர்ந்து வந்து கனவுல வந்து வீணாக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டினுடைய கனவு ஒன்றுலாம் இருக்குது. பல்வேறு திட்டங்களாம் நம்ம நிறைவேற்றணும். ஒன்றியத்தில் அமைச்சர்களாக பதவியே இருக்கணும். அப்படின்னா தான் தமிழ்நாட்டுக்கு வந்து அடுத்த நம்ம என்னன்னா நல்லது பண்ண முடியும். அப்போ தான் காங்கிரஸை தூக்கி போடணும். அப்போ இன்னொரு அணி உருவாச்சுன்னா
பாஜகவும் காங்கிரஸும் தூக்கி எறியப்படுவது உறுதின்னு தான் நமக்கு இந்த சமூகம்லாம் தெரியுது. பாஜக நினைச்சுக்கிறதுக்கு நம்மளை வீழ்த்த யாருமே இல்லைன்னு. ஆனா இப்போ ஒரு அணி உருவாகி கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அதை நிச்சயமா எடுப்பா நம்ம நம்புறோம். நன்றி.